சிறகடிக்க ஆசை டிசம்பர் 4 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, மனோஜ் கடையில வேலை பார்க்குற பையன் சாவியை வாங்கிட்டு போகணுன்னு ரவி இந்த முட்டைக்காட அந்த பாடுபடுத்தின அப்படிங்கவும் ஸ்ருதி நீங்க கோயில்ல பண்ண காமெடியை விட இப்போ பேசுறத ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்காங்க. உடனே அண்ணாமலை விஜயாவை பார்த்து இந்த ஆம்லேட் போடுற முட்டைக்கா நீ அந்த வறுத்து வந்த அப்படின்னு கேட்கவும் விஜயா அப்படியே கோவமா அவன் பக்கத்துல வந்து இதுக்காக என் கையெல்லாம் வேக வச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுதாங்க. உடனே முத்து வந்து அந்த முட்டை எங்கடா அப்படின்னு கேட்கும். அதுக்கு மனோஜ் அது என் ஷோரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லவும் முத்து சொல்றாங்க ஒரு ஷோரூம்ல 3 முட்டை இல்லடா உன்னையும் சேர்த்து 4 முட்டை அப்படின்னு சொல்லி குடும்பமா அவங்களுக்கு கொமைச்சி சிரிக்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படி முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல சரியான காமெடி. முத்து ஒரு வீட்டில் பூ கொடுத்துட்டு வெளியே திரும்புறாங்க. அந்த முருகன் மீனா பின்னாடி சுத்துவார். அவர் வந்து பின்னாடி நிற்காங்க. ஏங்க ஏங்க நின்னுங்க அப்படிங்கிறான். உடனே மீனா அதை என்ன அப்படின்னு கேட்கவும் இங்கே போன வாட்டி நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேங்க, இனிமேல் அப்படி கேட்கவே மாட்டேங்க, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க, எனக்கு அதனால நான் எப்படியும் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுங்களா, அதனால நானே ஒரு பேர் வச்சுட்டேங்க, உங்கள் பேர் அன்புங்க, சரிங்களா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா ஐயா அப்படின்னு டென்ஷன் ஆகி முத்துக்கு கால் பண்ணி ஏங்க ஒருத்தன் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க 2 நாளாக ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கார்ஷீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறாங்க. எது ஏன் பொண்டாட்டி ஏன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு கேட்க நீ முன்னுக்கிட்டே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. உடனே முத்து பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்னது மீனா பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா, கல்யாணம் ஆகணும் கூட பார்க்க மாட்டான், அந்த காலத்தில் அப்படி தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லவும் முத்து மீனா கிட்ட இப்படி தான் ஊருக்கு தெரிவாங்க இருக்க மாதிரி, நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படியாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் முழுசாக சொல்லலை, இந்த மாதிரி அவன் பேசுனான்னு சொல்லியிருந்தா முத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. லூசும் மீனா நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கான், அதையும் பார்க்கல. சரியான கிறுக்கு காமெடி. அடுத்த சீனில் ஸ்ருதியும் ரவியும் காட்டுறாங்க. ஸ்ருதி வந்து ரவி கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரவி என்ன ஃப்ரீ தான் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது பேசுகிறல்ல அந்த ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே உன்னையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரவி நான் எதுக்கு வரணும், எனக்கு அங்கே யாரை தெரியும் அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஸ்ருதி இல்லைடா உன்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரவி அப்போ ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு தான் என்னை கூப்பிடுதானே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஸ்ருதி நான் கூப்பிட்டா நீ வருவ அதனால தான் கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு ரவிட்ட கேட்க இந்த இதுக்கெலாம் நான் வரலப்பா அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்லுவேன், நீ பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கே 20 ட்ரெஸ் மாற்றுவேன், பொண்ணுங்களாம் அப்படி தான் நாங்களாம் இந்த ட்ரெஸ்லேயே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி என்னப்பா ஃபங்க்ஷன்னா ஒரு இது வேண்டாமா, தூங்குன வெளிஞ்சோடு அப்படி போக முடியுமா, ட்ரெஸ்ஸை நீ போடு சரியானு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்கனவே போட்டு போனாங்க போல் அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன போடணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்கவும் அதுக்கு ரவி எனக்கு தெரியாதுப்பா நான் இந்த விளையாட்டுக்கு வரல, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று போடுவேன் அப்படின்றாங்க. ரவிக்கு ஒரு கால் வருது, நீத்து கால் பண்ணுறாங்க. உடனே வேகமாக எஞ்சி ஓடனோடனே ஸ்ருதி என்ன நீத்து தானே அப்படின்னு கேட்காங்க. உடனே ரவி எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஸ்ருதி இப்போல்லாம் நீ அவ கூட தான் அதிகமாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே ரவி டேய் எங்கள் பாசுடா அப்படிங்கிறாங்க. ரவியோட பாஸ் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரவிட்ட. உடனே ரவி ஃபோனை வச்சுட்டு மனசுக்குள்ளே இவகிட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட போய் நான் வரல நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருதி கோமா அது ஏன் நான் நீ வரலங்கிற, நீ கண்டிப்பாக வரணும், நான் நீ வரணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க ஸ்ருதி சேலரி கொடுக்குற பாஸ் அவங்க கூப்பிட்டு இந்த ஒர்க் டைமில் எப்படி போக மாட்டேன்னு சொல்ல முடியும், எனக்கு முக்கியமாக நான் கண்டிப்பாக இருந்தே உண்மை ஹோட்டலில் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா ரவி பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அவங்க வெளியே பார்ட்டிக்காக கூப்பிடுதாங்க, இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இவ பின்னாடி தான் போகணும், ஆனால் பாஸ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி கோவமாக பெட்டில் போய் உட்காந்தோடனே ரவி இப்போ என்ன உனக்கு நான் வரணுன்னே அப்படிதான் கோவமாக பேசிட்டு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லியிருந்தேன், அவங்க வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டா நான் திரும்பி ஹோட்டலாக ஏறணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட போகிறாங்க. உடனே ஸ்ருதி கோவமாக ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு நீ ஒன்றும் வேண்டாம் ஒரு பல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் ஸ்ருதி வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டாங்க. போனால் நீத்து எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி என்ன சொல்லணும்னு தெரியாமல் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு உடனே ஒரு வேலை வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவங்களும் பரவாயில்ல 2 பேரும் சேர்ந்து வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்டலாம் சொல்கிறாங்க இவங்க தான் எனக்கு வாய்ஸ் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணோட அம்மாவும் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. இவங்களும் என்னோட நேச்சர் வாய்ஸ் நான் யார்கிட்டயாவது பேசினா என்ன சளி பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு நல்லா இருக்குது, நான் ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதியும் தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா ரவியும் நீத்தும் அங்கே வராங்க. நீத்து மட்டும் முதல்ல உள்ளே வராங்க. உடனே ஸ்ருதி உங்களை பார்த்துட்டு வெளியே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ரவியும் வராங்க. ரவியை பார்த்துட்டு ஸ்ருதி கோவமா இருக்காங்க, பாம்போல இருக்கு பார்க்கவே. நீத்தும் ரவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க அந்த பர்த்டே பார்ட்டி அந்த பொண்ணுக்கிட்ட. இது எங்கள் ஹோட்டலில் உள்ள செஃப், இவர் இல்லைன்னா ஹோட்டலே ரன் பண்ண முடியாது அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி ரொம்ப சோகமாக இருக்காங்க.
அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண போகிறாங்க, எல்லாரும் நின்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நீத்து வந்து ஸ்ருதியை பார்த்துட்டாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு ரவிக்கிட்ட அங்கே பாரு உங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கவும் ரவி பார்த்துட்டு ஐயோ இவங்க இங்கே வந்தா அப்படின்னு ஷாக்காகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி கோவமாக கேக்கை கட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. பின்னாடியே ரவியும் போய் சமாதானப்படுத்துறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட வந்திருக்கா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ரவி இந்த பார்ட்டிக்கு தான் வந்திருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் நீத்துக்கிட்ட முன்னுக்கிட்டே பெர்மிஷன் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஸ்ருதி அப்போ என் கூட வரனா கூட அவ கூட நீ பெர்மிஷன் கேட்டு தான் வருவியா? உடனே ரவியும் இது என்னோட ஜாப், எங்கள் பாஸ் என்னை நம்பி அந்த பொண்ணு புதுசு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நான் அதனால இங்கே வந்திருக்கேன். உடனே ஸ்ருதியும் விட்டாங்கல்ல, அப்போ நீ செஃப்னா கிச்சனில் இருக்கணும் இங்கேயே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ரவியும் கோவமா பேசுறாங்க, என்ன நீ பேசுற, நான் என்ன அவளை கூட்டிட்டு ஊரை சுத்தியா வந்திருக்கேன், நான் வேலையா தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ருதி நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, உனக்கு யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரியல, ஒய்ஃபை விட பாஸ்க்கு தான் நீ அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரவி சொல்றாங்க நான் ஒன்றும் என் பாஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, நான் என் வேலைக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி கோவமா நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பின்னாடியே அங்கேருந்து நீத்து ஓடி வந்து ரவி உள்ள எல்லாரும் சாப்பிட்றாங்க நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்கவும் அங்கேயே ஸ்ருதி அப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ டப்பிங் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அங்க நின்று ஸ்ருதி காதுல விழுந்துட்டு கேட்டுட்டு அப்படி முறைச்சு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல மீனாவை கட்டுறாங்க. மீனா வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு பூ கொண்டு போறாங்க. உடனே பார்வதி ஆண்டி அதை வாங்கிட்டு சூப்பரா இருக்குமா, நானும் எவ்வளவு இடத்துல பூ வாங்குறேன் ஆனா ஓ அளவுக்கு இல்ல, ரொம்ப மாசமா இருக்கு அப்படின்னு மோந்து பாக்குறாங்க. உடனே மீனா ஆண்டி இது சாமிக்கு போடுற பூ, இதெல்லாம் மோந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லவும் பார்வதி ஆண்டி ஆமா ஆமா மறதியில தெரியாம மோந்து பார்த்துட்டு இப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எல்லாம் 2 வாட்டி ஃபோன் போடுவா, இப்போ ஒரு நேரம் கூட ஃபோன் பண்ண மாட்டேக்கா, அம்மா பண்ணுவேன், முத்து மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவன் அந்த அளவு உருக்கமா மனசிறங்கி பேசுறான், எனக்கு கவலையாயிட்டு அதனால எல்லா உண்மையும் சொல்லிட்டு அதனால விஜய் பேண்ட பேச மாட்டேக்கா, டான்ஸ் கிளாஸ்க்கும் வரமாட்டேன், கொஞ்ச நாள் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி பிள்ளை கிடைச்சா நான்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடுவேன், அண்ணாமலை அண்ணையும் ரொம்ப தங்கமான மனுஷன், இல்லை வேற யாராவது இருந்தாங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்துக்கிறாங்க, விஜயாவை நல்ல பக்குவமா, விஜயாவுக்கு பேசவே தெரியாது சட சடன்னு பேசிடுவா அப்படின்னு விஜயாவை பற்றி புலம்பி தள்ளுறாங்க மீனா கிட்ட. உடனே மீனாவும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் அவங்களுக்கு யாரையுமே கஷ்டப்படுத்த கூட தெரியாது, ஆனால் இவங்க இப்படி பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு முத்துவை பற்றி சொல்கிறாங்க. உடனே பார்வதி ஆண்டியும் ஆமாம் அவளுக்கு பையங்களையே சரிசமமாக பார்க்க தெரியாது, அப்புறம் மருமகளை எப்படி பார்க்க தெரியும், உன்னையும் ஒரே கரைச்சி கொட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் மீனாவும் எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆண்டி பழகிட்டு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பார்வதி ஆண்டி ரோஹிணி பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. உன் மேலே பழி விழுந்துடக்கூடாதுன்னு தன்னோட நகை செயின் எல்லாம் விற்று 2 லட்சம் என்கிட்ட கொடுத்து எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, மீனா மேலே பழி விழுந்துட்டு இந்த 2 லட்சத்தை தொலையவே இல்லை உள்ளதாக இருந்துச்சுன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தந்தாமாம். ரோஹிணி ரொம்ப நல்ல பிள்ளைமா அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. உடனே மீனா அப்படியே ஷாக்காகி ஆண்டி உண்மை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் உண்மையை தான் சொல்கிறேன் சாமி சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்ககிட்ட போய் சொல்வேனாமா அப்படின்னு பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க. உடனே மீனா அப்படியே முழிக்கிறாங்க. உடனே பார்வதி ஆண்டி என்னம்மா அப்படி முழிக்கிறேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்வதி ஆண்டி ஐயோ அப்ப நான் தான் வளரிட்டு நான் யார்ட்டையும் சொல்லாதமா ரகசியமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் சரி ஆண்டி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீன் முடியுது. அதுக்கப்புறம் நாளைக்கான ப்ரோமோல மனோஜோட கடையில் ஒருத்தர் ஃபோட்டோ கொண்டு வந்து வச்சுட்டு கந்திஷ்டி படம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன அப்படின்னு கேட்காங்க. உடனே இது ஆந்திரா முழுக்க சப்ளை ஆகிட்டு இன்னும் இருக்குது அதனால தான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதியா. உடனே ரோஹிணி அப்படியே பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து மனோஜ் தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதோட நெக்ஸ்ட் சீன் முடியுது.